கிச்சன் கவுண்டர் டாப்ல இருக்கிற கிரானைட் வந்து டல் ஆகாம, ஸ்க்ராச்சஸ் வராம மெயின்டெயின் பண்றதுக்கு சிம்பிளான 3 விதமான டிப்ஸ் இங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் நம்ம சிங்க்ல ஹெவியான பாத்திரம் தேய்க்கும்போது, அப்படியே கிரானைட் மேல வச்சு அப்படியே பாத்திரத்த தேய்ப்போம். இந்த மாதிரி தேய்க்கும்போது பாத்திரம் மூவ் ஆகும்போதெல்லாம் கிரானைட்ல ஸ்க்ராச்சஸ் வரும். இந்த மாதிரி ஸ்க்ராச்சஸ் வராம இருக்கிறதுக்காக கிச்சன்ல யூஸ் பண்ற ஸ்பாஞ்ச வந்து கீழ போட்டுட்டு, அது மேல இந்த மாதிரி பாத்திரத்த வச்சு தேய்க்கும்போது ஸ்க்ராச்சஸ் வர்றத அவாய்ட் பண்ணலாம். ரொம்ப கனமான பாத்திரம்னா கையில புடிச்சு தேய்க்கிறது ரொம்பவே கஷ்டம். கீழ இந்த மாதிரி சப்போர்ட் குடுத்து தேய்க்கும்போது நம்ம கையும் அந்த அளவுக்கு வலிக்காது. இப்ப செகண்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். எப்பவுமே நம்ம சமையல் முடிச்ச உடனே சூடான பாத்திரத்த எடுத்து அப்படியே கிரானைட் மேல வச்சிடக்கூடாது. கன்டினியூஸா இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது கிரானைட் வந்து டல் ஆயிடும். அதனால பாத்திரம் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வர ஒரு ஸ்டாண்ட வச்சு அது மேல பாத்திரத்த வைங்க. தேர்ட் டிப் வந்து கிரானைட்ல அதிகமான டிஷ் வாஷ் ஜெல் போட்டு தேய்ச்சி துடைக்கவே துடைக்காதீங்க. ஜெல்ல நல்லா டைல்யூட் பண்ணி பாட்டில்ல ஊத்தி வச்சுக்கோங்க. நெறைய அழுக்கு இருந்துச்சுன்னா ஸ்க்ரப்பர்ல ஒரு 20 டேஸ்க்கு ஒரு முறை லிக்விட ஸ்ப்ரே பண்ணி தேய்ச்சு விடுங்க. டெய்லி ரொட்டீனா நம்ம துடைக்கும்போது இந்த மாதிரி ஸ்பாஞ்சில லிக்விட லைட்டா ஸ்ப்ரே பண்ணிட்டு தொடச்சு விட்டாலே போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.